Hello friends, welcome to Vettu thottam vlogs. இந்த வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ மரம் வந்து இருக்குதுங்க. இது தானாக முளைச்சது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா மலைக்கெல்லாம் விதை விழுந்திருக்கும் போல் தானாக முளைச்சிது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க இந்த மரத்துக்கு. இந்த 6 வருஷத்தில் காய்க்காத அளவுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருக்குதுங்க. இப்போ பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்குது. போன சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவு பூச்சி இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு வந்து நிறைய வந்துருந்துச்சு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இல்லை, இப்போ 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி வந்திருக்கு. அதே மாதிரி கட்டெரும்பு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு நிறைய வந்திருக்குதுங்க. நல்லா கொத்து கொத்தாக வந்து காய்கள் வந்து பிடிச்சிருக்குது. ஒரு 100 காய்க்கு மேலே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 விழுது தான் இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ காய் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒரே விழுதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 காய்க்கு மேலே இருக்கும். அப்படியே கொத்து கொத்தாக 2 காய் 3 காய்னு பிடிச்சிருக்குதுங்க. கோடை மலைக்கு பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சி காய்கள் வந்து பிடிச்சிருக்குது. மாட்டேறு தான் கொடுத்துடுங்க, அதனால தான் இந்த அளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்குது. நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காய நடவு செஞ்சிட்ருக்குறோம். ஆளுக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு 6 ஆள் வந்திருக்குறாங்க. சின்ன வெங்காயம் வந்து நடவு செஞ்சுருக்குறேங்க இந்த வைகாசி பட்டத்தில். இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யும்போது டீ எல்லாம் வச்சு கொடுப்பேன் இல்லைங்களா, அந்த டீ தூள் வந்து நிறைய வரும் இல்லைங்களா. ஒரு 6-7 நாளுக்கு வைக்கும்போது 2 டைம் வச்சு கொடுப்போம். டீ தூள் வந்து நிறைய வரும். அந்த டீ தூளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளோட பூச்செடிக்கு வந்து போட்டு விட்டுருவோங்க. ரோஜா செடிக்கு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா போட்டு விடுவேன். வேர் பகுதிக்கு அப்படியே கொடுத்துட்டு வரலாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உரங்க நம்மளோட ரோஜா செடிக்கு எல்லாமே. இந்த வெயில் காலத்தில் நம்ம ரோஜா செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா முதல் பூ பார்த்திங்கன்னா பூத்துருக்குது. ஒரே ஒரு பூ தான் பார்த்திங்கன்னா பூத்துருக்கு. இன்னும் மொக்குகள் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குதுங்க. இந்த வருஷம் வைகாசி பட்டத்துக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க நடவு செஞ்சுருக்குறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் வெட்டர் வெட்டி 2 வெட்டு வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி எருவு நல்லா வந்து போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 கொத்து கலப்பையில் பார்த்திங்கன்னா 2 டைம் முளை ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார் ஓட்டி இப்போ பார்த்திங்கன்னா பார் ஓட்டினதுக்கப்புறமா எல்லாம் வரப்பெல்லாம் கட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஆள்கள் வந்திருக்குறாங்க. 2 நாளாக பார்த்திங்கன்னா இப்போ நடவு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நாளைக்கு தாட்டுங்க நடவு போடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி வருதுங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.